ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். ஐ எம் அப்துல் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பொட்டல் புதருக்கு தான் வந்திருக்கோம். இது சாட்டர்டே மார்னிங். பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அம்மாவும் மட்டன் வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். மட்டனுமே வாங்கிட்டு சிக்கன் கடைக்கு தான் போயிருந்தோம். சிக்கன் வாங்கலான்னு அங்கே நிறைய நாட்டுக்கோழி வச்சுருந்தாங்க. காடையுமே நிறையா இருந்துச்சு. காடை எப்போவுமே கிடைக்காது. இப்போ கிடச்சிருக்கிறதுனால எனக்கும் அக்காவுக்குமே அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தோம். அப்போ ஒரு அக்கா தள்ளு வண்டியில் 1.5 கிலோ இஞ்சி 100 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வெளியில் காய்கறி கடையிலலாம் வாங்கும்போது இஞ்சி வெள்ளைப்பூண்டுலாம் ரொம்ப ஹை ரேட்டில் இப்போ ரேட் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. சரி, கம்மியான விலையில் கிடைக்கும்போது வாங்கிக்கலான்னு எனக்கும் அக்காவுக்கும் முக்கால் கிலோ தனித்தனியாக வாங்கிக்கிட்டோம். 3/4 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. அதையுமே வாங்கிட்டு பஸ்ஸு வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்தாச்சு. அக்கா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அம்மா நீ இரும்மா, நான் உனக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு கருப்பட்டி சாயா தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இஞ்சி அம்மா மிக்சியில் இந்த மாதிரி திரித்து தான் போடும். நம்ம இஞ்சி கல்லில் இடித்து போட்டிருந்தா கூட அந்தளவுக்கு ரிங் இறங்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், நல்லாவே டீயில் ரிங் இறங்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மா நிலக்கடலை தந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நான் எங்கள் வீட்டில் இருக்க பூனைக்குட்டிகிட்ட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலான்னு உட்காந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்காவுமே டீ 3 கிளாஸ்லேயும் ஊற்றிக்கிட்டாங்க. நான் அக்கா அம்மா 3 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே சரி அங்கே போயிட்டு வந்த அனுபவத்தை கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே நாங்கள் டீயும் குடித்து முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி மாமும் எங்கள் சவுண்டை கேட்டு எந்திரிச்சிட்டாங்க. இந்த குட்டி பயில்வானையும் நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே போயிட முடியாதுல்ல, அது கூடயும் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அக்கா கையில் ஒப்படைச்சிட்டு நான் வீட்டுக்குமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மட்டன், அதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ சிக்கனுமே வாங்கியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி நைட்டு போட்டு கொடுத்துடலாம் சிக்கன் கிரேவி வச்சு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இஞ்சி சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நம்ம காடையை மட்டும் கழுவி க்ளீன் பண்ணி மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நான் வீடியோ எடுக்கலை. இது மசாலா தடவும் போது அது 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சீரகத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் 3யுமே கொஞ்சம் தயிர் ஊற்றி விரவி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுமே பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை தந்திருந்தாங்க. அப்புறம் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் என் பொண்ணுக்குமே வாங்கியிருந்தாங்க. அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது சண்டே மார்னிங். புள்ள 2 பாக்கெட்டு விதவிதமாக வச்சுருக்காங்க. சண்டேனாலே பிள்ளைங்க மேகி தான் கிண்டி கேட்பாங்க. ஒரு கையில் சாதா மேகியும் இன்னொரு கையில் யுப்பியுமே வச்சுருந்தாங்க. எதுக்கு 2 விதமாக வச்சுருக்கம்மா அப்படின்னு கேட்டால், இது உள்ள காய்கறி கிடக்கும்லம்மா, இது வேண்டாம், எனக்கு இந்த பாக்கெட் தான் வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா கடை வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குமே நான் கொடுத்துட்டு நான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு மட்டும் மேகி கிண்டி கொடுத்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நானுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இது செம்பருத்தி இலையும் பூவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹேர் பேக் கணக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே முடியும் கொட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஊரை அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கும் இதை தேய்ச்சா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நான் இதை தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி நான் ஹேர் பேக் கணக்காக போட்டாச்சு. அதுக்கப்புறம் குக்கர்லேயுமே நம்ம சால்னா தாளித்து விட்டுக்கிடலான்னு கொஞ்சமாக ஆயில் விட்டு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடி தேவையில்லை. சால்னாக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
இந்த டைமில் வந்து ஒரு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதேன். அதுக்கப்புறம் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கறி வேகுறதுக்கு. நான் வந்து குக்கர் மூடின பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ பிள்ளைக்கு வந்து உருளைக்கிழங்கு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விசில்லாம் வரல. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையுமே கழுவி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பிரியாணி இலையும் சேர்த்தாச்சு. இது ஒரு முறி தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வந்து தேங்காவை வந்து கீறி நறுக்கிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து இன்றைக்கி 2 உலக்கு வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு முறி தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கூட்ட குறைக்க எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு முறி வந்து சேர்த்துக்கிறேன். நறுக்கின பிறகு அதையுமே நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி நான் தனியாக பால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கருமே விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த டைமில் வந்து ஒரு அரை முறி தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து மட்டன் வேகலை, அதனால் ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலான்னு மறுபடி வந்து விசில் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் குக் பண்ண அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் 2 உலக்கு கரெக்டாக அந்த விளிம்பு வரைக்கும் வந்துச்சு. நான் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். 2 பட்டை, பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த வாசத்துக்கு எதுனாலும் போடுவீங்கனாலும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை. 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும், அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்கணும்னு தேவையே இல்லை தேங்காய் பால் சாதத்துக்கு. தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக நீங்கள் இந்த டைமில் வந்து தயிர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் பிரியாணி இலையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து எடுத்து வச்சுருந்த அரிசி பாத்திரத்தில் விளிம்பு வரைக்கும் நான் சொன்னோம்ல அந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சது விளிம்பு வரைக்கும் இருந்துச்சு. அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். 2வது வந்து நார்மலாக தண்ணியும் அதே அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடுமே நான் வந்து பாத்திரம் வந்து நிறையா சேர்ந்துருந்ததுனால பாத்திரத்தையுமே கையோடு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாத்திரமும் க்ளீன் பண்ண பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். குழம்புமே நல்லா ரெடியாகி வந்துருந்துச்சு. மட்டனுமே நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடுமே சாதம் வந்து வெந்து வருது. தண்ணியுமே நம்ம ஊற்றின அளவு வற்றி வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி வற்றின பிறகு நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து காடை நம்ம நேற்றே விரவி வச்சோம். மசாலா பொடி போட்டு அதையுமே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு நானுமே பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பொரித்து முடியவும் கரெக்டாக வந்து சாதம் வெந்து வந்துரும்னு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நேற்று சிக்கன் வாங்கினது நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தேன். அதிலே 2-3 பீஸ் வந்து எடுத்து நான் வந்து சிக்கன் 65க்கு விரவி வச்சுட்டேன். அதையுமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சாதமும் நல்லா வெந்துட்டு
சிக்கன் வந்து இதில் 5 பீஸ் நான் வந்து போட்டிருந்தேன். அதையுமே விரவி எடுத்தாச்சு. வாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். சோறுமே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. குழம்பும் தயாராகிட்டு, நம்ம காடை ஃப்ரையும் நல்லா வந்துருந்துச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் சண்டேக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுமே சாப்பிட்டு முடித்த பிறகு நானுமே சாப்பிட்டு உட்காந்துட்டேன். நம்ம வந்து ஊற்றின தேங்காய் பாலும் அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. இந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock எங்கள் அக்கா வந்து பிள்ளைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஐரா கூட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம வீட்டில் சாதம் எல்லாம் இருந்துச்சு. நம்ம மட்டனில் உள்ள இருக்க கறி பீஸை தனியாக எடுத்து கொஞ்சமாக மிளகு சீரகம் பொடி போட்டு ஷாலோ ஃப்ரை எனக்கா பண்ணினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறதேன். இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.